இத மிஸ் பண்ணாதீங்க. Subscribe பண்ணுங்க. நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த முக்கியமான விளக்க உரையில நாம டெய்லி எடுக்கிற முடிவுகளை நமக்கு தெரியாமலே பின்னடியிலிருந்து இயக்குற சில விஷயங்களை பத்தி பேச போறோம். மக்கள் எப்படி ஈஸியா திசை திருப்பப்படுறாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி ஒரு கூட்டு மனப்பான்மையா மாறுது அப்படிங்கிற ரகசியங்களை இந்த அலசல்ல நாம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், இல்ல நீங்க சமீபத்துல வாங்கின கார், இதெல்லாம் உங்க சொந்த விருப்பத்துல 100% சுதந்திரமா நீங்களே எடுத்த முடிவுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலே அப்படிதானா? அந்த முடிவுகளை எடுக்க வச்சது உங்களுக்கு தெரியாம செயல்படுற சில மறைமுகமான உத்திகள் தான் அப்படின்னு சொன்னா நம்ப முடிகிறதா? அது எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். இத புரிஞ்சுக்க மக்கள் தொடர்பு துறையோட தந்தை எட்வர்ட் பெர்னேஸ் சொன்னதை நாம கொஞ்சம் கவனிக்கணும். அவர் என்ன சொல்றார்னா, நம்மோட மனசு, ரசனைகள், சிந்தனைகள் எல்லாமே நம்ம யாருனே கேள்விப்படாத சில மனிதர்களால தான் பெரும்பாலும் வடிவமைக்கப்படுது அப்படின்னு சொல்றார். கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆனா ரொம்ப சின்ன சதவீதமான மக்களோட கையில தான் மொத்த பொதுமக்களோட மனசையும் இயக்குற அந்த கண்ட்ரோல் இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் நாம 6 கட்டமா பார்க்க போறோம். கண்ணுக்கு தெரியாத அரசாங்கம், ஜனநாயக குழப்பத்தை எப்படி சரி பண்றது, இந்த புதுவகையான பிரச்சாரகர்கள் யாரு, குழு மனதோட பழக்கங்கள், அப்புறம் கூட்டு உளவியல், கடைசியா இந்த விஷயத்துல இருக்கிற நல்லது கெட்டது என்ன, இதெல்லாம் தான் வரிசையா பார்க்க போறோம். முதல் விஷயம், இந்த கண்ணுக்கு தெரியாத அரசாங்கம். நம்ம ஊர்ல பிரச்சாரம்னாலே அது ஏதோ தப்பான விஷயம், அரசியல்வாதிகள் பண்றது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்கு இல்லையா? ஆனா இதை உருவாக்குனவங்க இது ஒரு நடுநிலையான சாதாரண டூலா தான் பார்த்தாங்க. பெர்னீஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சாரம், அதாவது ப்ராபகேண்டா அப்படிங்கிறது வெறும் ஒரு டெக்னிக் மட்டும்தான். ஒரு ஐடியா மேலேயோ இல்ல ஒரு ப்ராடக்ட் மேலேயோ மக்களுக்கு இருக்கிற எண்ணத்தை மாத்தி தங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குற கலை தான் இது. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கருவி. 2வது விஷயம், நாம ஒரு ஜனநாயக நாட்டுல ரொம்ப சுதந்திரமா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்புறம் ஏன் பின்னாடி இந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத அரசாங்கம் நம்மளை இயக்கணும்? என்ன அவசியம்? 1928 வருஷத்துல வந்த இந்த வரலாற்று சிறப்பு மிக்க புத்தகத்தை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு சமூகம் எந்தவித சிக்கலும் இல்லாம ஸ்மூதா இயங்கணும்னா லட்சக்கணக்கான மக்களோட சிந்தனைகள் அறிவார்ந்த முறையில இப்படிதான் வழிநடத்தப்படணும் அப்படின்னு பெர்னீஸ் வாதிடுறார். இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். நாம கடைக்கு போய் சோப்பு வாங்கணும்னு வைங்க. அங்க இருக்கிற 30-40 சோப்பையும் ஒன்னொன்னா கெமிக்கல் டெஸ்ட் பண்ணி தான் வாங்குவேன்னு எல்லாரும் அடம்பிடிச்சா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த சிஸ்டமும் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடும். கரெக்டா? அதனாலதான் இந்த கண்ணுக்கு தெரியாத தலைவர்கள் நமக்கான சாய்ஸை சுருக்கி ஒரு 4-5 ஆப்ஷனா தர்றாங்க. நாமும் அதை ரொம்ப வசதியா ஏத்துக்கிறோம். இது நமக்கு குழப்பத்தை மிச்சப்படுத்துது. 3வது பகுதி, இந்த புதிய பிரச்சாரகர்கள். இப்போ இந்த விஷயத்தோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். மக்கள் மனச மாற்ற இந்த ப்ராசஸ் நடைமுறையில எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பழைய காலத்துல எல்லாம் இந்த பியானோவை வாங்குங்க, இதுதான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நேரடியா சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனா மாடர்ன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் நிபுணர்கள் அப்படி கத்த மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ல ஒரு மியூசிக் ரூம் இருக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், அது ஒரு பெரிய கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. கடைசியில பியானோ வாங்கணுங்கிற முடிவை நீங்களே உங்க சொந்த அறிவை வச்சு எடுத்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருவாங்க. அதுதான் உங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த மக்கள் தொடர்பு ஆலோசகர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் பாருங்க. சமூகத்துல எந்தெந்த குரூப் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு அவங்க ஒரு மேப் மாதிரி வச்சிருப்பாங்க. கரெக்டா எந்த இடத்துல தொட்டா மக்கள் கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ஷன் வரும்னு அவங்களுக்கு அத்துப்படி. அதாவது சமூகத்தோட நாடி துடிப்பு அவங்க கையில இருக்கு. சரி, 4வது பகுதி, குழு மனதோட பழக்க வழக்கங்கள். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இந்த பிரச்சாரகர்கள் எல்லாம் ஒரு தனி மனிதன் கிட்ட பேசல. அவங்களோட டார்கெட் என்னவோ அந்த ஒட்டுமொத்த குழு மனம்தான். நீங்க ஒரு கூட்டத்துல இருக்கும்போதோ, ஏன் உங்க ரூம்ல தனியா உட்காந்து நியூஸ் படிக்கும்போதோ கூட நீங்க ரொம்ப லாஜிக்கலா சுயமா முடிவெடுக்கிறது இல்ல. ஆல்ரெடி சமூகத்துல பழக்கப்படுத்தப்பட்ட கிளீஷேகள், அதாவது காலமா சொல்லப்படுற உணர்ச்சிகரமான விஷயங்களை வச்சுதான் நம்ம பெரும்பாலும் ரியாக்ட் பண்றோம். இது எப்படின்னா, சும்மா ஒரு வார்த்தையை மாத்துறது மூலமாவே ஒட்டுமொத்த மக்களின் கோபத்தையும் மாத்திர முடியும். முதல் உலகப் போர் நேரத்துல எவாக்குவேஷன் மருத்துவமனை அப்படிங்கிற வார்த்தைக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு வந்தப்போ அவங்க உடனே அதை எவாக்குவேஷன் போஸ்ட் அப்படின்னு பேரை மட்டும் மாத்தினாங்க. அந்த மருத்துவமனைங்கிற வார்த்தையில இருந்த இமோஷனல் கனெக்ஷனை ஒரு சின்ன பேரு மாற்றம் எப்படி டோட்டலா நியூட்ரலைஸ் பண்ணுச்சுன்னு பாத்தீங்களா? 5வது பகுதி, கூட்டு உளவியல் தூண்டுதல். இப்ப நம்ம வெளியில நடக்கிற சமூக விஷயங்கள்ல இருந்து நம்ம மூளைக்குள்ள நடக்கிற உயிரியல் விஷயங்களுக்கு வருவோம்.
எதனால மனுஷங்க இவ்ளோ ஈஸியா ஒரு குழுவா சேர்ந்துடுறாங்க? ஜொனாதன் ஹாய்ட் அப்படிங்கிற உளவியலாளர் இதுக்கு ஒரு செம ஆன்சர் சொல்றாரு. மனிதர்கள் எப்போதுமே 100% சுயநலவாதிகள் கிடையாது. நம்ம மூளைக்குள்ள சுயம், அதாவது நான் அப்படிங்கிற ஈகோவை ஆஃப் பண்ணிட்டு நம்மள ஒரு பெரிய குழுவோட இணைக்கிற ஒரு ஸ்விட்ச் இயற்கையாவே இருக்கு. தேனீக்கள் எப்படி தன் கூட்டுக்காக வேலை செய்யுமோ அந்த ஸ்விட்ச் ஆன் ஆனதும் நாமும் அந்த மாதிரி ஒரு தேனீ மைண்ட் செட்டுக்கு மாறிடுவோம். இந்த ஸ்விட்சை எப்படி ஆன் பண்றது? அதுக்கு 3 வழிகள் இருக்கு. 1, எல்லாரோட தலையெழுத்தும் ஒண்ணுதான ஒரு உணர்வை உருவாக்குறது. 2, பொதுநலனுக்காக சில தியாகங்களை செய்ய வைக்கிறது. 3, ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக போராடுறோங்கிற ஃபீலை தர்றது. இப்போ ஜாப்போஸ் மாதிரியான கம்பெனிகள் வெறும் ஷூவை மட்டும் வைக்கல, அவங்க ஒரு நோக்கத்தை வைக்கிறாங்க. இது ஒரு தேசபக்தி இயக்கமா இருந்தாலும் சரி, கம்பெனியா இருந்தாலும் சரி, இதுதான் நம்மளோட அந்த தேனீ குணத்தை வெளியே கொண்டு வருது. இப்போ நாம 6வது மற்றும் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பிணைப்பும் குருட்டுத்தனமும். இந்த கூட்டு மனப்பான்மைங்கிறது மனிதர்களுக்கு 2 பக்கமும் கருக்குள்ள கத்தி மாதிரி. ஒரு பக்கத்துல பார்த்தா இந்த கூட்டு மனப்பான்மை நம்மள ரொம்ப ஒற்றுமையா, சந்தோஷமா ஒரு கம்பெனிக்காகவோ நாட்டுக்காகவோ சேர்ந்து உழைக்க வைக்குது. அது ஒரு சூப்பரான விஷயம். ஆனா இன்னொரு பக்கத்துல இதுவே ஒரு குருட்டுத்தனமான குழுச்சிந்தனைய உருவாக்கி தப்புகளை கூட கேள்வி கேட்க முடியாத நிலைமைக்கு நம்மள தள்ளிடுது. ரொம்ப முக்கியமா கண்ணுக்கு தெரியாத அரசாங்கத்தோட அந்த மாஸ் மேனிபுலேஷனுக்கு நம்ம ஈஸியா பலி ஆகிறதுக்கு இந்த மைண்ட் செட் தான் மெயின் ரீசனா இருக்கு. சோ ஃபைனலா நீங்க யோசிக்க வேண்டியது இதுதான். இனிமேல் நீங்க எடுக்க போற அந்த பெரிய முடிவு நிஜமாவே நீங்களா சுயமா யோசிச்சு எடுக்கிற முடிவா இருக்குமா, இல்ல ரொம்ப கச்சிதமா பிளான் பண்ணப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் பிரச்சாரத்தோட விளைவா இருக்குமா? இனி உலகத்தை பார்க்கும்போது திரைக்கு பின்னாடி இருந்து உங்களை இயக்குற அந்த கண்ணுக்கு தெரியாத கயிறுகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையோட ஸ்கிரிப்ட நிஜமாவே எழுதுறது யாரு? சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.